நம்மளுடைய வாஸ்து பணத்தில் நம்மளுடைய நேர் அவர் கேட்ட கேள்வி தான். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டைமில் பசங்களுக்கு நல்லா படிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மெமரியில் இருக்கணும். அதை போய் எக்ஸாமினேஷன் பேப்பரில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க படித்த கேள்விகள் வரணும், அவங்க நல்லபடி எழுதணும், நல்ல மார்க் வரணும். இதற்கு வாஸ்துவில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ரொம்ப சிம்பிளான பர்ஃபெக்டான கொஷின். நிறைய பேர் ரொம்ப டைம்ஸ் பண்ணி வராத கேள்விகள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. இம்பார்ட்டண்ட் இல்லாத விஷயங்கள் அங்கே போனோடனே கொஷின் பேப்பரே அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கும். எது வரும், எது படிக்க சொல்லியிருக்காங்க, எது முக்கியம், அதை விட முக்கியமானது நம்ம படித்தது நம்ம மெமரியில் ஏற்றிக்கணும். அதை போய் நம்ம ரைட் பண்ணணும், எக்ஸாமினேஷனில் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது வாஸ்துவில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கிழக்கு, வடக்கு. இந்த 2 திசைகள் வந்து மிகப்பெரிய ரோலை வந்து படிக்கிற பசங்களுக்கு ப்ளே பண்ணும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு பசங்களுக்கு ஒரு ரூம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு 10% ஆஃப் பீப்புள் தான் பிளானில் கேட்பாங்க. மேபி இப்போது வந்து ஒரு 20-30% பீப்புள் கேட்குறாங்க பசங்களுக்கான படிக்கிறதுக்கு ஒரு ரூம் தேவை அப்படின்றது. அது எப்பயுமே நம்ம வந்து 2 இடத்துல தான் மார்க் பண்ணி கொடுக்குறது. வடக்கு சார்ந்து தான், அதுலேயும் வடகிழக்கு, வடமேற்கு, இல்லை வடக்கு சார்ந்து. அதுலேயும் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வடகிழக்கு த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், சூரியனுடைய பிரவேசம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்திலேயே மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு தான். நம்ம ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது வடகிழக்கு சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஈசன் அப்படின்னு பேர் வச்சதால் அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு ஏற்றணும், பூஜை ரூம் கொண்டு வந்துடணும், அங்கே வந்து எப்பயுமே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து தீபத்தை ஏற்றுறது அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வடகிழக்கில் தயவுசெய்து விளக்கு ஏற்றுறதை அவாய்ட் பண்ணுங்கள். வடகிழக்கில் ஒரு படிப்புக்கான ஒரு அறை அமைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள், அது குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், பிஜி படிக்கக்கூடிய, இல்லை டாக்டரேட் பண்ணக்கூடிய பெரியவங்களாக இருக்கலாம், வடகிழக்கு சார்ந்து கிழக்கு நோக்கி இல்லை வடக்கு நோக்கி, வடக்கு கூட என்னோடய செகண்ட் ஆப்ஷனாக தான் சொல்லுவேன். ஆனால் கிழக்கு நோக்கி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக அவங்களால எட்ட முடியும். இது வளர்ச்சி அப்படின்னும் போது எஜுகேஷன் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக படிக்க முடியும். அந்த படித்த ஒரு விஷயம் மெமரியில் வச்சு நம்ம எக்ஸிக்யூட், அதாவது ப்ரெசென்ட் பண்ணும்போது, எக்ஸாமினேஷனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது, எழுதும்போது அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தியை உந்துதலாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிழக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிழக்கு தான் பொதுவாக சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சூரியனுடைய பலம் இல்லாமல் எந்த கிரகங்களும் வேலை செய்யலை, எந்த உயிரினங்களும் கிடையாது. நம்ம பர்ஃபெக்டாக நம்மளுடைய விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிழக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் வந்து கிழக்கு சார்ந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஒளியுடைய பிரவேசம் கிழக்கில் வரும்பொழுது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிழக்கில் வடக்கை ஒட்டி ஜன்னல்கள் அமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வடக்கில் கிழக்கு ஒட்டி அமைக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து எக்ஸிக்யூஷன், பர்ஃபெக்ஷன், நம்மளை வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நம்ம காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த வடக்கில் இருக்கக்கூடிய ஜன்னல், அந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து உறுதுணையாக அமைத்து கொடுக்கும். கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி நம்ம வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அது வந்து நாட் ஓன்லி வித் ரிகார்ட்ஸ் டு ஹெல்த்து, அதாவது சூரியனுடைய ஒளி வந்து நமக்கு விட்டமின் டியை மட்டும் கொடுக்கறதில்ல, அது நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய யோசிக்கும் திறமையை வந்து அது வந்து ஊக்குவித்து கொடுக்கும். இப்போது அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் 95% வந்து வடகிழக்கில் படிப்பறை அப்படின்றத அமைச்சு கொடுப்போம்.
அதுலேயும் அந்த படிப்பறை பொறுத்தும்போது ஜன்னல்கள் இருக்கும்போது நிச்சயமாக 24 மணி நேரம் திறந்து வைக்கணும். அதே போல் நீங்கள் படிக்கின்ற புக்ஸ், ஒரு நல்ல படிப்பாளி அப்படின்னா இரவு நேரம் ஃபுல்லாக படிக்கிறான், எந்த நேரமும் பகல் நேரத்துலையும் படிக்கிறான் அப்படின்னும்பொழுது அவர் வந்து கிழக்கு நோக்கி பார்த்து படிக்கிறது அப்படின்றது வந்து பெஸ்ட். அல்லது வடக்கு நோக்கி பார்க்குறதும் ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை கொடுக்கும். உங்களால் வடகிழக்கில் அமைக்க முடியல அப்படின்னும்போது வடமேற்கு சார்ந்து நீங்கள் வந்து படிப்பு அறை அமைச்சிக்கிறது ஒரு பெஸ்ட் விஷயமாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து வடக்கு நோக்கி படித்து அமர்ந்து படிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வடகிழக்கும் சரி வடமேற்கும் சரி, எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த 2 இடத்துல அமர்ந்து படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டிஸ்டிங்ஷன் வாங்கினதை வந்து எங்களால் ஒரு ப்ரூவன் ரெக்கார்டாக சொல்ல முடியும். கிழக்கு நோக்கி படிக்கிறது பெஸ்ட், வடக்கு நோக்கி படிக்கிறதும் பெஸ்ட். அவங்களுடைய ஷெல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த புத்தக அமைக்கக்கூடிய அமைப்பு எந்த பக்கம் வைக்கலாம், மேற்கு சார்ந்து தெற்கு சார்ந்து அமைச்சிக்கிறது நல்லது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அந்த ரூம் பொறுத்தவரையிலும் லைட் கலர்ஸ், டார்க் பெயிண்ட்ஸ் இல்லாமல் லைட் கலர்ஸ் பெயிண்ட் அடித்து அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடானாக வந்து ஒரு பிரைட்னஸையும் அலர்ட்டாக இருக்கிறதுக்கும் எப்பயுமே அவேக்காக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய உதவியாக அமையும். இந்த வகையில் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த ரூமில் அமர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்காது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாது. நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மெமரியில் இருந்து அது நாளைக்கு எக்ஸாமினேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது 100% இருக்கும். படித்தது நீங்கள் அந்த கேள்விகள் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும்பொழுது எக்ஸாமினேஷனில் மார்க் அப்படின்றது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு விஷயம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சனம் அண்டால் பிச்சொக்குலிங்கம் திருடிகளே சனம் சனம் சனம்.